பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், நிலப்பிரச்சனை. அதை இப்போதைக்கு சுமூகமாக நம்ம தீர்த்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த நிகழ்வுகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். ஒருவேளை மேபி நீங்களும் இந்த நிலையிலிருந்து இந்த பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கலாம். அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? 30 வருடங்களுக்கு முன்னாடி ஒரே ஊரில் இருக்கக்கூடிய 2 நபர்கள், ஏங்கிறவர் பிங்கிறவர்கிட்ட ஒரு இடத்த வாங்குகிறாரு. அந்த இடத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு சில ஆயிரம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 14 சென்ட் அந்த நிலம். அப்போ அந்த 14 சென்ட் நிலத்தை அந்த ஏங்கிறவர் இந்த பிங்கிறவர்கிட்ட வாங்கிறார். வாங்கி அனுபவம் பண்ண ஆரம்பிச்சிடார். எப்படி வாங்குகிறாங்க அதுதான் பிரச்சனை. அன்னைக்கு இந்த பெருமளவில் அந்த நாலேஜ் இல்லை. பதிவுத்துறை சம்மந்தமாகவோ வருவாய்த்துறை சம்மந்தமாகவோ கிராமப்புற மக்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக நாலேஜ் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 5 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரு, மிஞ்சி போனால் 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்திரம், பழைய பத்திரம், அதில் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா, எழுதி கொடுத்தவர் எழுதி வாங்குகிறவர் 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. சாட்சிக்கு 2 பேரை ரெடி பண்ணிக்கிறாங்க. ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டு அதை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, அதை தான் செட்டில்மெண்ட் நினச்சி கொடுத்துக்கிறாங்க ஆல்ரெடி. ஆனால் இது பதிவுத்துறையோடைய அந்த கணக்குக்கே போகாமல் விட்டுறாங்க. ஆனால் விவரம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் பதிவுத்துறை அணுகி போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த லோக்கல் பாண்ட், அதாவது இந்த பத்திரம் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, பதிவு பண்ணிட்டாங்க. அது உள்நாட்டு பத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த லோக்கல் பாண்டை பற்றி பேசியிருக்கும்போது ஒரு வீடியோவோட ஒரு சகோதரர் கேட்டார், லோக்கல் பாண்டுங்கிறீங்க, லோக்கல் பாண்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ இந்த லோக்கல் பாண்டா இதுதான், அதாவது லோக்கல் பத்திரம்னு சொல்லுவாங்க. இது 5 ரூபா 10 ரூபா இந்த ஸ்டாம்ப் பேப்பர் விற்கும். இன்றைக்கி அது கூடுதல் விலைக்கு கவர்மெண்ட் கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி இப்போ இந்த பத்திரத்தை லெஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பத்திரம் தேவையில்லை, எல்லாமே பத்திரமாக கூட மாற்றிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு இன்றைக்கி மாறிடுச்சு. அன்னைக்கு இந்த மாதிரி எழுதுனதில் 30 வருடங்கள் இவங்களோட அனுபவத்தில் இந்த ஏங்கிறவர் தான் என்ன செய்கிறாரு, அனுபவம் பண்ணிகிட்டு இருக்காரு. இடையில இந்த ஏங்கிறவர் இறந்துறாரு. இறந்ததுக்கப்புறம் இந்த ஏங்கிறவருக்கு பையங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் செட்டில் ஆகிறாங்க. நிலங்கரை எல்லாமே அவங்க கையில் தான், கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த 14 சென்ட்டும் கூட அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சரி, நீ எங்கே ஊருக்கு நம்ம போய் அதெல்லாம் பார்த்து விவசாயம் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த நிலங்களை கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு என்ன செய்கிறாங்க, அந்த ஏங்கிறவோடைய பையன் வராங்க. அப்படி வரும்போது அந்த நிலத்தை ஒவ்வொன்றா தேடிட்டு இருக்கும்போது இந்த 14 சென்ட் நிலத்தை பார்க்குறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பிங்கிற ஒரு பேர்லேயே இன்ன வரைக்கும் பட்டா தாக்கலாகி வருது. இப்போ என்ன செய்கிறது, இதை நம்ம உடனடியாகவும் பட்டா மாற்ற நமக்கு நினச்சாலும் பட்டா மாற்ற முடியாது. அப்போ அந்த பிங்கிறவருடைய கவனத்திற்கு போனால் தான் நம்ம அதை சரி பண்ண முடியுங்கிற நிலை இருக்குது. இப்போ பிங்கிறவர் இறந்துட்டார்னா அதுக்கப்புறம் அவங்க பையங்களை வச்சு அதை சரி பண்ணியிருக்கலாம். மேபி அவர் இறக்கலை, ஒரு தான் இருக்கார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிரச்சனை நம்முடைய கவனத்திற்கு வருது. இப்போ இந்த மாதிரி வாங்கியாச்சு, காசு கொடுத்தாச்சு, அப்பா காலத்தில் நடந்த டிரான்சாக்ஷன். பட் இந்த மாதிரி உள்நாட்டு பத்திரம் இருக்குது. ஆனால் இப்போ அவங்க பேரில் பட்டா இருக்குது. அதை நம்ம பேருக்கு மாற்றி தரக்கு என்ன ஐடியா அப்படின்னா, அவங்க எழுதி கொடுத்தா நம்ம மாற்றிக்கலாம். அப்படிங்கிற போது அந்த எழுதி கொடுக்கணும்னு சொல்லி அந்த பிங்கிறவரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு காலத்தில் விற்ற நிலம், அன்றைக்கி என்ன பெருமானம் வந்துச்சோ அந்த காசை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அது உண்மை தானே கேட்டதுக்கு, ஆமாம் அன்றைக்கி இந்த பெருமானத்துக்கு நான் நிலத்தை கொடுத்துட்டேன், இன்றைக்கி அந்த நிலம் இன்னமும் உங்கள் பேரில் தான் பட்டா இருக்குது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இன்னொருத்தருக்கு அதை கொடுக்க நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் அதை எழுதி கொடுத்துருங்க அப்படி சொல்லும்போது, அதான் மனசாட்சியின் அடிப்படையில் சரி அப்படின்னோடனே, அவர் சில நல்ல மனிதர்கள் ஊருக்குள்ளே இருப்பாங்க. அவங்க ஊருக்குள்ள ஒரு 4 பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க உண்மையிலே யாருக்குமே கெடுதலே பண்ண மாட்டாங்க. எப்போ இன்டைம் போதையிலே இருப்பாங்க. நம்புறீங்களா? ஒரு 4 பேர் ஊருக்குள்ளே இருப்பாங்க. யார் குடும்பத்தை கெடுக்கலாம், யாருக்கு என்ன பிட்டை போட்டு இந்த ஊருக்குள்ளே குந்தரவு பண்ணலாம், இப்படி ஒரு கும்பல் இருப்பேன். அவங்கள்ட்ட போய் சில ஆலோசனை கேட்டிருப்பாங்கள, இன்றைக்கி என்ன பெருமானம் வருமோ அந்த பெருமானத்தின் அடிப்படையில் நீ காசு கேளு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டதுக்கப்புறம், அவர் இன்றைக்கி இந்த நிலத்திற்கான என்ன பெருமானம் வருதோ அந்த பெருமானத்தின் அடிப்படையில் பணம் தந்தால் நான் அந்த நிலத்தை நான் எழுதி தரேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வரார். அப்போ நான் கூப்பிட்டு சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ எங்கள் அப்பா காலத்துலேயும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நிலத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது நான் எல்லாத்தையும் பட்டாவை செக் பண்ணிவிட்டு வரும்போது, ஒரு நிலம் எங்கள் அப்பா பேரில் இன்னும் பட்டா எங்கள் அப்பா பேரில் இருக்குது. அப்போ இது எந்த நிலம் அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நம்மளுக்கு தெரியுது இது நம்ம நிலம் அப்படின்னு. அப்போ அந்த நிலத்தை விசாரிக்கும்போது, இல்லை அது 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பாட்ட நாங்கள் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் வீட்டில் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், இந்த மாதிரி இந்த நிலம் உங்களுக்கு அப்பா கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாப்பா அவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பட்டா மாற்றாமல் அவங்க வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிற போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அன்னைக்கு நிலைமைப்படி
நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த நிலத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். அவங்க அந்த பணத்தை கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி நான் போய் வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா பேர்லாம் இருக்குது, இந்த இடத்த விட்டுட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை கூடுதல் பணம் கொடுங்கன்னு கேட்குறதோ எவ்வளோ அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லி நான் இந்த கதையும் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த நபர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் அப்பா பேரில் ஒரு இடம் இருக்குது, நான் நினச்சேன் அந்த மாதிரிலாம் பண்ணலாம், அது வந்து கடவுளுக்கு அடுக்காது, நம்ம இந்த மாதிரி செய்கிறது தவறான காரியம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஒரு செலவுக்கு உங்களுக்கு தர சொல்ல முடியுமோ அதை ஓரளவுக்கு நான் தர சொல்கிறேன், அதை நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நபர் வந்து அப்படி இப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சரி ஓகே எழுதி தரங்கிற மனநிலைக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கூட்டி கொண்டு போய் இந்த ஏங்கிறவருடைய பையன் நேரடியாகவே இன்னொருத்தருக்கு வந்து அந்த பிங்கிறவர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு வேறு ஒருத்தருக்கு அந்த நிலத்தை வந்து எழுதி கொடுத்து பத்திரப்பதிவு, இப்போ பத்திரப்பதிவு நேரடியாகவே பண்ணி முடித்தாச்சு. இருந்தாலும் கூட இன்னமும் வந்து அந்த சலசலப்பு வந்து இருந்துகிட்டே இருக்குது. என்னென்னா அந்த மாதிரி பணத்தை கொடுக்காமையே மாற்றிட்டாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையாலுமே அன்னைக்கு மதிப்புப்படி பணம் கொடுத்து தான் அந்த நிலம் வாங்கப்பட்டது, அதுக்காக உள்நாட்டு பத்திரம் இருக்குது. ஆனால் அதை மனசாட்சிப்படி அவங்க ஒத்துக்கிட்டாலும் கூட ஐயோ இன்றைக்கி நிலைமைப்படி இவ்வளோ பணம் கொடுத்தா தேவையில்லைங்கிற மனநிலை அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இன்றைக்கி உங்கள் நிலத்துக்காரர் உயிரோடு இருக்கும்போதே பட்டாவை மாற்றிடுறாங்க. அந்த மாதிரி இப்போ நாங்கள் நேர்மையாக உங்கள்கிட்ட வராமல் இப்போ வந்து வருவாய்த்துறை அணுகி வருவாய்த்துறையில் இருந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்க இந்த காசு இதில் ஒரு 2% அங்கே விஓட்ட கொடுத்து இந்த மாதிரி பட்டாவை மட்டும் மாற்றி இந்த பேரில் விடுங்க சொன்னால் ஈஸியாக பட்டா மாற்றி விட்டுருப்பாங்க, உங்கள் கவனத்துக்கே வராமல் இதை பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டம் அப்படி தான் இருக்குது. அதை செய்யாமல் உங்கள்கிட்ட நேர்மையாக வந்து இன்றைக்கி வரைக்கும் உங்கள் பேரில் எழுதி கொடுங்கன்னு சொன்னதுக்கு நீங்கள் எதுவும் பேசுவீங்க என்ன பேசுவீங்கிற மாதிரி பேசும்போது அவர் இருந்தாலும் அவரோட மனநிலை வந்து சரியாக ஒத்துக்கல. இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து சுமூகமாக நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா தீர்வு பண்ணி முடிச்சிருக்கிறோம். இந்த விஷயத்தை ஏன் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கண்காணிக்கும் போது தான் அதில் சிக்கல்கள் இன்னமும் நீடிச்சுட்டே இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு நம்ம பல போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. இதுவேளை இந்த மாதிரி நீங்களும் இந்த பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிராமப்புறங்களில் ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இந்த லோக்கல் பாண்டில் போட்டு எழுதி வாங்கி அக்கப்போரை அடித்து வச்சுட்டு போனது இன்றைக்கி வரைக்கும் சிக்கலாகவும் தலைவலியாகவும் இருக்குது. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி சும்மா வாய்மொழி உத்தரவாகவோ அல்லது அக்ரிமெண்ட் இந்த மாதிரி லோக்கல் பாண்டில் கையெழுத்தாக போட்டு வாங்குறதாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவுசெய்து தவிர்த்துருங்க. பதிவுத்துறைன்னு ஒன்றும் அரசாங்கம் வந்து வச்சுருக்கு. அது எதுக்கு வச்சுருக்கு, நம்ம எந்த விஷயம் பண்ணாலும், இப்போ திருமணம் பண்ணாலும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது, ஒரு சங்கம் உருவாக்கினாலும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது, ஒரு நிலம் வாங்கினாலும் கொடுத்தாலும் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தாலும் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் எல்லாமே அரசாங்க ரெக்கார்டுக்கு நம்ம கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தான் அது சட்டப்பூர்வமாக செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கிற உறவுகள் தயவுசெய்து இனி வரும் காலங்களில் தவிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக இந்த அவேர்னஸ் வீடியோவை நம்ம பதிவு செய்கிறோம். இது போன்ற தகவல்கள் அடிக்கடி நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். இணைந்திருங்கள். இந்த தகவலை உங்கள் நட்பு வட்டங்களுக்கு கடத்துங்க. மீண்டும் நல்ல தகவல் உங்களை வேறு விடையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.